ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட. பக்தி பெருகிட பாடி உருகிட. மணிப்பாயன்மை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நடிப்பான். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மதமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இப்போ சொல்ல போற மகாமந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான பிரயோகமாக இது ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம். சாதாரணமாக இந்த மந்திரத்தை லகுவாக எல்லாரும் ஜபிக்கலாம். இருந்தால் கூட ரொம்ப வீரியமான அற்புதமான நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடியது இந்த மந்திரம். சாதாரணமாக வீடுகளில் தோட்டத்தில் ஒரு மாமரம் நடுவீங்க. என்ன எண்ணம்? மாமரம் நல்லா வளர்ந்ததுன்னா மாம்பழம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அதே அந்த மரம் வந்து மாவளை கொடுக்கறது, பூக்களால் நல்ல பலன் இருக்குது, மாங்காய் கிடைக்கிறது, இல்லாத விட வெயில் காலத்தில் நல்ல நிழல் கிடைக்கிறது, நம்ம சுற்றுப்புறங்களெல்லாம் தூய்மையாக்குறது, தூசிகளெல்லாம் வடிகட்டுறது, இப்படி பலவிதமான நல்ல செயல்களை நம்ம அறியாமல் நமக்கு அது கொடுக்கறது. நமக்கு தெரியாது நாம் நட்ட மரம் இவ்வளோ பலன் கொடுக்கும்னு. ஆனால் இவ்வளோ பலன்களையும் கொடுக்கும். ஆனால் நாம் நினைத்தது மாம்பழம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்படி மாம்பழம் மட்டும் நினைத்து நாம் இந்த மரத்தை நட்டு இருந்தாலும் இது போன்று நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பலன்கள் கொடுக்கறதுனால இதை வந்து கற்பக விருட்சம் 5 கற்பக விருட்சத்தில் இது ஒன்றா சொல்கிறோம். அதுபோல் இந்த மந்திரங்களில் வந்து உச்சிஷ்ட கணபதி மகா மந்திரம் என்பது ஒரு அற்புதமான கற்பகது. இந்த மந்திரம் வந்து நீங்கள் எதை கேட்குறீங்களோ கேட்குறதையும் கொடுக்கும், கேட்க மறந்ததையும் கொடுக்கும், உங்களுக்கு தேவையானதையும் கொடுக்கும். சாதாரணமாக வேப்பெண்ணெய் கசக்கும், ஆனால் சாப்பிட்டா அதனோட பலன் இனிப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த மந்திரங்களை ஜபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஜபிக்க தான் கஷ்டம், ஆனால் பலன் வந்து சுலபம். நீங்கள் நினைத்த காரியத்துக்கு மேலே காரிய சித்திகளை கொடுக்கும். இந்த ஜபம் உச்சிஷ்ட மகாகணபதியை இரவு நேரத்தில் தான் ஜபிக்கணும். பகலை விட இரவு நல்லது.
அப்படி இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் ஜபிக்கலாம். இந்த உச்சிஷ்ட மகா கணபதியோட படம் என்பது ரகசியமாகவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல நேரடியாக காட்டுறதில்லை. இந்த ஜபத்தை ஜபிக்கக்கூடியவர்கள் ஏகாக்கிர சிந்தையோடு இருக்கணும். முதல்ல நம்பர் 1 முக்கியமான விஷயம், ஏகாக்கிர சிந்தை வேணும். இதில் கிடைக்கக்கூடிய மோகனம்ன்ற சித்தியை பிரயோகிக்கவே கூடாது. இதில் கிடைக்கிற அந்த சித்தியை எந்த காரணம் கொண்டும் சாதகன் பிரயோகிக்கக்கூடாது. இன்னொன்று, பணத்துக்கோ பொருளுக்கோ அல்லது புகழுக்கோ இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்த ஆசைப்படக்கூடாது. இவ்வளோ ரூல் உண்டு, இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இதில் இருக்குது. இதில் கிடைக்கிற அந்த சித்தியை புகழை முன்னிட்டோ பணத்துக்காகவோ அல்லது பொருளாதார வசதிக்காகவோ தன் பதவிக்காகவோ தன்னை மற்றவர்கள் மதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காகவோ இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஆண் பெண் வசியத்துக்கு இதை பயன்படுத்தவே கூடாதுன்னு. ஏன்னா இது எல்லாமே கிடைக்கும், ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். ஆனால் இந்த ஜபத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் விலகும், சத்ரு பயமே இருக்காது, கடுமையான செய்வினை கோளாறுகள்லேருந்துலாம் விலக்கு கிடைக்கும். உதாரணமாக சொன்னால் உக்கரமான தெய்வங்களால் செய்யப்பட்ட பில்லி சூன்யங்கள் விலகும். பிரத்யங்கரா, நிருசிம்மம், இந்த அப்புறம் காளி, இந்த பைரவர், இந்த மாதிரி மந்திரங்களால் செய்யப்பட்ட துஷ்ட சக்திகளாக பிரயோகம் பண்ணியிருந்தால் அவை அனைத்துமே இது விளக்கிடும். அதனால் கடுமையான மந்திரங்களால் செய்யப்பட்ட மகாமந்திர பிரயோகங்களையும் விளக்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம் போன்றது. இதை ஆண் பெண் எல்லாருமே ஜபிக்கலாம். இப்போ திரையில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே ஏக தம்ஸ்ராய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே பார்த்து எழுதிக்கங்க. ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாஹா. இந்த மகா மந்திரத்தை 108 வீதம் ஏகாக்கிர சிந்தையோடு ஜபிக்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப உத்தமம். சூரிய உதயத்துக்கு முன்னாலேயோ இல்லை அஸ்தமனத்துக்கு அப்புறமோ இந்த ஜபத்தை பிரயோகம் பண்ணலாம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களால் அடைய முடியும். நீங்கள் இந்த மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு ஜபிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பலன் கிடைக்கும். குறிப்பாக செய்வினைகள், துஷ்ட சக்திகள், பில்லி சூன்யங்கள் விலகிறதுக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப உத்தமம். 108 ஊர் ஜபிக்கலாம்.